சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் ஒட்டுமொத்தமாக இந்தியன் சினிமாவிலிருந்து ஒரு நடிகர் பட்டாளமே இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரு கூட சேர்ந்து ஷாருக் கான் நடிக்கிறதா ஒரு அஃபிஷியல் அப்டேட் போய்கொண்டிருக்கு. இதற்கான ஷூட்டிங் மட்டும்தான் இப்போ பேலன்ஸ் இருக்குது. அதை தொடர்ந்து தலைவர் 173, 174ன்னு அடுத்தடுத்து மூவ் ஆக போகிறாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இப்போ தலைவர் 175 இந்த படமும் அந்த கதை கேட்டு ஓகே பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ் இப்போ இணையத்தில் வேகமாக போய்கொண்டிருக்கு. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அட்லி ரஜினிகாந்தை மீட் பண்ணி கதை சொல்லியிருந்தார். ரஜினிகாந்துமே கதை ரொம்ப சூப்பராக இருக்குது என சொல்லியிருந்தார். ஆனால் இந்த படத்தில் ரஜினி மட்டும் நடிக்கலை, ரஜினியோட சேர்ந்து சல்மான் கானும் நடிக்கிறதா இருந்துச்சு. ரஜினி ஹீரோவாகவும் சல்மான் கான் வில்லனாகவும் நடிக்கிறதா அப்போதைக்கு சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அட்லி அல்லு அர்ஜுன் கிட்ட கதை சொல்லி சன் பிக்சர்ஸோடைய ப்ரொடக்ஷன்ஸில் அந்த படத்தில் பிஸி ஆகிட்டார். தொடர்ந்து இப்போ மீண்டும் ரஜினிகாந்திடம் கதை சொல்லி ஓகே வாங்கினதாகவும், இந்த படம் முழுக்க முழுக்க ரஜினிகாந்துக்காகவே உருவாக்கப்பட்டதாகவும், சயின்ஸ் ஃபிக்ஷனல் ஜானரில் இந்த படம் இருக்கும் என சொல்லப்படுகிறது. அதாவது கடைசியாக ஜவான் என்ற படத்தை எடுத்தார் அட்லி. ஷாருக் கானை வச்சு கிட்டத்தட்ட 1500 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டினார். இதனால் உலக சினிமாவே அறியும் வண்ணம் மிக பெரும் இயக்குனராக அவதாரம் எடுத்தார் அட்லி. அதை தொடர்ந்து இப்போ அல்லு அர்ஜுனை வச்சு 800 கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்ட படத்தை எடுத்துகிட்ருக்காரு. இந்த நேரத்தில் தான் ரஜினிகாந்திடம் கதை சொல்லி ஓகே வாங்கியிருக்காரு. ரஜினியை வச்சு எடுக்க போகிற படத்தை ராஜ்கமல் பேனரில் கமல்ஹாசன் ப்ரொடக்ஷன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. மேலும் இந்த படத்தில் மிக முக்கியமான பிரபலங்களும் நடிக்க போகிறாங்களாம். தொடர்ந்து இந்த படத்துடைய பூஜையை நம்ம ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி எதிர்பார்க்கலாம் என சொல்லப்படுகிறது. மேலும் இந்த படத்துடைய பூஜைக்கு சல்மான் கானும் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் 175 வரைக்கும் தன்னுடைய லைனப்ஸை பக்காவாக வச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் 1000 கோடி படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொடுப்பார் என ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க. தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் தலைவர் 173, 174, 175 இந்த 3 படத்தையும் வரும் 2 வருஷத்துக்குள்ளே கொடுக்கணும் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெடி ஆயிட்டாரு.